வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ பருப்பே இல்லாமல் ஒரு சூப்பரான சாம்பார் இட்லி தோசைக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு எடுத்துருக்கேன். ஒரு குட்டி பவுலில் கடலை மாவு 2 to 3 டேபிள் ஸ்பூன் போட்டு அது கூட தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் சாம்பாருக்கு தேவையானதை ரெடி பண்ணிடுவோம். குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. குக்கர் ஹீட் ஆனோன்னே அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 4 பல் பூண்டை சேர்த்துக்கிறோம். அது கூட ஒரு பச்சை மிளகாய், நம்ம தக்காளி 3 பழம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசிலுங்க. 3 விசில் வந்தோன்னே பார்ப்போம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடியாச்சு. 3 விசில் விட்டு பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த வெந்த எல்லா பொருட்களையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம், தண்ணியை தவிர. இந்த தண்ணியை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறோம். கீழே ஊற்றிடாதீங்க. வடிகட்டியில் மீதி இருக்க பொருட்களையும் வடித்து மிக்ஸி ஜாரில் இதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ வேற ஒரு கடாயை அடுப்பில் வச்சாச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது கூட சோம்பு, உளுத்தம்பருப்பு போட்டு பெருங்காயம் போட்டு தாளித்து விட்டுருவோம். லைட்டாக வதக்கி விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு வெங்காயம், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது பொன்னிறமானோன்னு நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக அப்படி வதக்கி விட்டு, ரொம்ப வதக்க தேவையில்லை, ஆல்ரெடி அது விசில் விட்டு வதங்கினது தான். இப்போ நம்ம தண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட மிக்ஸி ஜார் கழுவி எக்ஸ்ட்ரா தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். எங்கள் 2 பேருக்கு தான் நான் செய்கிறேன், அதனால் 1/2 டம்ளர் ஊற்றிக்கிறேன். அது கூட சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோன்னு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கடலை மாவு, கரைச்சி வச்சுருந்ததை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு ஆட் பண்ணுங்கள், இல்லைனா சீக்கிரம் கட்டி விழுந்துடும். ஊற்றிட்டு சிம்மை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொத்தமல்லி தலையும் உப்பும் சேர்த்து நல்லா 10 நிமிஷம் பக்கம் கொதிக்க விடுங்க. கடலை மாவோட பச்சை ஸ்மெல் போகட்டும். பாருங்கள், நல்ல கொதி வருது, கமகமன் வாசனையும் கூட வருது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்லி தோசைக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.